ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட பேர் வந்து ஐ ஹேட் யூ. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஈவினிங் டைம், நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டோர் கிட்ட இருந்து ஒரு பெரிய சவுண்ட், அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது வேறு யாருமே இல்லை, ஜெக்கே தான். மாம், நான் உங்களை எங்கெல்லாம் தொலாவிட்டு இருக்கேன், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் தொலாவிட்டு இருக்கீங்க, கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி உங்களை தேடி வந்தேன், இங்கே வாங்க அப்படின்ட்டு. என்னடா என்ன ஹாப்பியான நியூஸ் மாம், ஃபர்ஸ்ட் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு அவங்களோட அம்மாவை. சரி சரி நான் உட்காந்துட்டு இப்போவாது சொல்ல, என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே இருந்துட்டு, மாம் நான் லாஸ்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப இழுத்துட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சு மாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டது, ரியலி ஜேகே, ரியலி? ஓ மை காட், உன்னோட ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வீணாக போகாது ஜங்கு. கங்க்ராச்சுலேஷன் மை பாய், நல்லா பண்ணுடா. எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்? நாளையிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வர்றீங்க. உங்களை பார்த்ததுமே ஜங்குக்கோட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் அப்படியே மறைஞ்சு போகுது. உடனே அவர் சடனாக சைலண்ட் ஆயிடுறாரு. நீங்கள் வந்ததும் உங்களை பார்த்து உங்கள் அத்தை, ஏய் ஒயன் இங்கே வா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நடந்திருக்கு, ஜங்குக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கே கிடச்சிருச்சாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்படிங்களா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே வர்றீங்க. வந்ததும் அவங்க பக்கத்தில் போகிறீங்க. அப்போ உடனே ஜங்குக் திரும்பி உங்களை முறைக்கிறாரு. அதை பார்த்ததும் உங்களுக்கு ஜர்க் ஆகிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மேம் நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் வந்துட்டு, ஒயன் அவனுக்கு பிடிச்சது ஏதாவது குக் பண்ணி வைமா, இன்னைக்கு ஸ்பெஷல் டே அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுறதுக்கு கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் நைட் சாப்பிட்டு இருக்கீங்க, டின்னர் சாப்பிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, மாம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, சொல்லுடா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னுட்டு. நான் தான் அந்த ப்ராஜெக்ட் சொன்னேனே. ஆமாம் சொன்னேன். ஸோ நான் அதுக்காக 1 இயர் சவுத் கொரியா போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, பட் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக கீழே குமிஞ்சு பரிமாறிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, சரிடா போயிட்டு வா, கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, இங்கேருந்து ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மாம், இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நான் இங்கேருந்து ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நான் அங்கேருந்து பண்ணாதான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நான் சவுத் கொரியா கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி ஓகேடா, நான் அப்பா கிட்ட சொல்லி அங்கே உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ண சொல்கிறேன், நீயும் அவன் ஒய்ஃபும் போய் அங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாம் நான் மட்டும்தான் போகிறேன், அவளையெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. உடனே அவங்க மாம் வந்துட்டு, என்னடா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க ரொம்ப ஷாக் ஆகி. இல்லை மாம், நான் தனியாக போய் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ தனியாக போய் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவியா, இல்லை காலையில் என்ன ஃபுட் பண்ணணும், வீட்டை எப்படி க்ளீன் பண்ணணும், உன்னை பார்த்துக்கறக்கே ஒரு ஆள் வேணும் ஜேகே, புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு நீ அங்கே என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மண்டே பிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவன் கூட இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், புரிஞ்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்க வேண்டியது. கொஞ்சம் கூட இன்னும் நீ வளரல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாம் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ஜங்குக் வந்துட்டு, மாம் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நான் மட்டும் தான் போகிறேன், அவள் இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எகைன் உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, உங்களுக்கு அழுகையே வர மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக அங்கே உட்காந்துருக்கீங்க. டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா இருந்துட்டு, ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவன் ஒய்ஃப் சரியா, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே தான் அவள் இருப்பா, புரியுதா? அவளையும் நீ கூட்டிகிட்டு தான் போகிற, அப்பாட்ட சொல்லி நான் அங்கே ஒரு ஃப்ளாட் புக் பண்ண சொல்கிறேன், அங்கே நீங்கள் போகிறீங்க, எப்போ வேணும் கிளம்பிக்கோங்க, எப்படி வேணால் கிளம்பிக்கோங்க, பட் அவள் உங்க கூட வருவா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்கள் அவங்க போகிறவங்களையே பார்க்குறீங்க, ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே மேடம்க்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே, என் லைஃப்பில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் உன்னால தாண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போயிடுறாரு. உங்களுக்கா நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, சும்மா சைலண்ட்டாக தான் உட்காந்துருப்பீங்க. அவங்க 2 பேருமே கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழைய போட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ ஜேகே அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஜங்குக் இப்போ எதுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க, கீழே அத்தை இருக்காங்க, தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறி, தெரிஞ்சுட்டு போகட்டும், இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காரு.
இந்த சவுண்ட் கேட்டு ஜங்கு கூட அம்மா மேலே வராங்க. வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக் பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு சரியான கோவம் வந்து வந்து ஜங்குக்கோட கணத்தில் பலாருன்னு ஒன்று விடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் நீ போ, சவுத் கொரியா போன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? நான் அவ கூட போகல. ஏன் போகல? அவன் ஒய்ஃப் தானே. ஒய்ஃப்னா எங்க போனாலும் கூட ஒட்டிகிட்டே வரணுமா என்ன? கண்டிப்பா ஒட்டிட்டு தான் வரணும். அதுதான் அவளோட கடமை. ஒரு புருஷனா கூட்டிட்டு போறது உன்னோட கடமை, புரியுதா? முடியாதுமா, என்னால் அவளை கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை அவள் வரதுனால? எனக்கு அவளை பிடிக்கலையா? 1 வருஷம் ஆச்சு நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி, இன்னும் பிடிக்கலன்னு எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் பிடிக்கலன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க தான் கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அண்ணன்லேருந்து இன்ன வரைக்கும் என்னோட லைஃப்ல இருந்த எல்லா ஹாப்பினஸும் போச்சு. உங்களோட ஹாப்பினஸ்க்காகவே நான் வாழ்ந்து என் ஹாப்பியை நான் தொலைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கத்துறாரு. அப்போ சடனாக கார் சவுண்ட் கேட்குது. அவங்க அப்பா வர்றாரு. உடனே ஜங்காக், உங்க அப்பா வர்றாரு. இதே மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருந்த அவ்வளோதான், தொலைச்சிருவேன், சத்தமே இல்லாமல் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மிரட்டுறாங்க. அதுக்கடுத்து ஜங்குக்கு வந்துட்டு இப்படியே சொல்லி மிரட்டிட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியா நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பாட்ட சொல்லி இவக்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உங்க கை காலெல்லாம் அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சது. டிவோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு அதை விட என்ன சொன்ன, டிவோர்ஸா, இங்கே சொல்லு, இன்னொரு டைம் சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு, மாம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? நீ இப்போ கேட்ட வார்த்தை உங்கள் அப்பா கிட்ட தைரியம் இருந்தால் வந்து கேளு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, முடியாதல்ல, அதுக்கு தைரியம் இல்லைல்ல, இங்கே பாரு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு கூட உன்னால் வாழ முடிஞ்சா வாழு, இல்லைன்னா ஜஸ்ட் லீவ். இந்த வீட்டை விட்டோ இந்த கம்பெனியை விட்டோ எங்களை விட்டோ நீ போயிடு ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. மரியாதையாக அப்பா வராரு, கீழே வந்து நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன், மண்டே ஆட்டிட்டு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு நாளைக்கே நீ கிளம்பு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப ஃபீல் பண்ணி உடஞ்சி போய் முட்டி போட்டு அழுகிறாரு. இதெல்லாம் நீங்கள் ஓரத்தில் நின்று பார்க்குறீங்க. இதனால் உங்களை எந்த அளவுக்கு ஜங்குக் வெறுக்கிறாரு? நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதை தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ஓரமாக நின்று அவர் பிடிக்கலைன்னு சொல்லி அழுகிறத பார்த்து உங்களால் தாங்கிக்கவே முடியல. உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா, வாழலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனாலும் உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கு தான் உங்களை பிடிக்கலையே தவிர உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கேரக்டர், அவரோட ஆட்டிடியூட், அவர் துருத்துருன்னு இருக்கிற விதம், பேசுகிற விதம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் ஜங்குக்கோட அம்மா அவர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசினாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவருக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா பார்த்து செய்வாங்க. அவரோட ஒர்க், அவரோட கெரியர், அவரோட பேஷன் எல்லாத்துலேயும் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப கெட்டு போயிட்டார். ஸோ அப்போ தான் அவங்க அம்மா டிசைட் பண்ணினோம், இவன் வந்து இப்படியே போனால் இவன் லைஃப் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நினச்சி தான் உங்களை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவரோட லைஃப்லேயே அவங்க அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தி பண்ண ஒரே விஷயம் இந்த மேரேஜ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பிகாஸ் அவரோட நல்லதுக்காக தான். பட் அதுவே அவருக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு, ரொம்ப கோப்படுறாரு. ரொம்ப நாள் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்த அம்மா இப்போ திடீர்னு இந்த விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப வெறுப்பாகி உங்கள் மேலே வந்து உங்களை பிடிக்காமல் இருந்த ஜங்குக்கு உங்கள் மேலே இருக்க ரொம்ப வெறுப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் ரீசன், கட்டாயப்படுத்தி பிடிக்காமல் பண்ணி வச்சாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே மிகப்பெரிய கோவம் ஜங்குக்கு இருக்குது. இப்போ ஜங்குக்கோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து அவர்கிட்ட அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டையெல்லாம் சொல்லலை, அவர் சவுத் கொரியா போகிறதையும் அவங்க அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணுங்கிறது சொல்லிடுறாரு. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு ஜங்குக் பார்க்கறதுக்காக மேலே வர்றாரு. ஸோ அப்படி தான் அவங்க அப்பா வந்து ஜங்குக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி சவுத் கொரியா போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி நீங்களும் ஜங்குக்கும் சவுத் கொரியாவுக்கும் போயிடுறீங்க. சவுத் கொரியா அந்த ஊர் பார்க்குறக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இந்தியாவிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு அங்கே இருக்க கல்ச்சர், ட்ரெஸ்ஸிங், ஃபுட்டு எதுவுமே தெரில. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. பட் ஜங்குக் அப்படி கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஜங்குக்கோட அப்பா அவருக்காகவே ஒரு அப்பார்ட்மெண்ட் அங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி பக்காவாக செட்டப் பண்ணி வச்சுட்டாரு. ஆல்ரெடி நீங்கள் கொரியா போய் 1 வீக் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஊரில் தனிமையாக தான் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. பட் ஜங்குக் ஃபர்ஸ்ட் நாள் இருந்தே அவரோட ப்ராஜெக்ட்காக வெளியே போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் அவங்களோட டே டு டே
லைஃப் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஜங்குக்கும் பெருசாக அவ்வளோவா எந்த ஒரு கான்வெகேஷனுமே இல்லை. சும்மா வருவார், சாப்பிடுவார், ஓகே சரி இதை பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க, சரி அப்படிங்கிற மாதிரியே போயிட்டே இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கான்வெகேஷன் உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்ததே கிடையாது. ஏதோ பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்குது. உங்களை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவர் உங்களை கொடுமையோ, அதுக்கப்புறம் உங்கள் மேலே ரொம்ப அதிகமான வெறுப்பையோ அவர் எப்பவுமே காட்டினதே கிடையாது. உங்ககிட்ட ஒரு லிமிட்டில் இருப்பார், அவ்வளோதான். அது மட்டும்தான் அவர் பண்ணுவார். பட் நீங்கள் அவர்கிட்ட இருந்து லவ், கேர், அஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்குவீங்க. பட் அது உங்களுக்கு ஒரு நாள் கூட கிடைச்சதே கிடையாது. அங்கேருந்து வர்றது சில வார்த்தைகள் மட்டும்தான். அந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்களே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் இந்த சவுத் கொரியாவில் உங்களோட லைஃப் இந்த 1 வீக்கும் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் அவரோட ப்ராஜெக்டில் ரொம்ப 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 பிஸியாக இருக்கார். ப்ராஜெக்ட் ரொம்ப நல்ல விதமாகவே போயிட்டு இருக்கு. அவருக்கு ப்ராஜெக்ட் கிடைச்ச அந்த இடத்துல இருந்து பார்த்தா நிறைய பேர் அந்த ப்ராஜெக்ட்காக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு யாருக்குமே அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்காது. ஜங்குக் தான் கிடைச்சிருக்கும். இதனால அவரோட சர்க்கிளில் அவருக்கு நிறைய பேர் எதிரிங்க இருக்காங்க. எப்படி அவனுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய எதிரிகளும் இருக்காங்க. அவரை எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்காக நிறைய போட்டி இருந்துச்சு. பட் ஜங்குக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை அவருக்கு சாதகமாக இது பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இவ்வளோ சின்ன வயசில் அந்த ப்ராஜெக்ட் வாங்கினால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் அவர் மேலே ஜெலஸ்லேயே தான் இருக்காங்க. இப்படி தான் அவரோட ஒர்க்கும் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கலான்னு எந்திரிக்கிறீங்க. பட் உங்களால் எந்திரிக்கவே முடியல. பிகாஸ் உங்களுக்கு ஹை ஃபீவர். எந்திரிச்சு பார்க்குறீங்க, எந்திரிக்க முடியல. ஸோ அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே பார்க்குறாரு, உங்களை காணோம். பிகாஸ் நீங்கள் 2 பேர் செப்பரேட்டான ரூமில் தான் தங்கிட்டு இருக்கீங்க, ஒரே ரூமில் தங்கலை. எப்போவுமே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு அவருக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி போயிடுவார். பட் டுடே மார்னிங் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, உங்களையும் காணோம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு பார்க்குறாரு. நீங்கள் இன்னுமே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன இவன் ரொம்ப படுத்து தூங்கிட்டே இருக்கா, இப்படிலாம் ஒரு நாள் கூட அப்படி இருக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே உங்களோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராரு. பார்த்தா இன்னும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. போர்வை நல்லா ஃபுல்லாக ஃபேஸ்லாம் கவர் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்படி தூங்கிட்டு இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களோட அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது, ஏசி ஓடுது, அப்பவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ் அவர் உத்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி டயர்டாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. இதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறாரு. ஹெவி ஃபீவர், உங்களுக்கு நல்ல ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான். அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவர் இருந்ததே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. ஸோ அவங்கள எழுப்புறாரு. ஏய் ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா அவர் பேசுகிறது ரொம்ப மெதுவாக கேட்குது. எப்படி சொல்கிறது, அவர் நல்லா சத்தமாக தான் பேசுகிறாரு. பட் உங்களுக்கு காதெல்லாம் அடைச்சிருக்கும்ல. ஸோ அதனால அவர் குரல் கேட்கல. ஸோ ஏதோ ஒரு தூக்கத்தில் யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குது. அவருக்கு சடனாக ஏன் இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா நல்லா ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட ஷோல்டரில் கை வச்சு வயன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போ தான் நீங்கள் டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ தான் அவருக்கு உயிரே வருது அப்படின்னு பெருமைச்சு வச்சுட்டு என்னாச்சு, ஏய் ஒரு நிமிஷம் எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களால் எந்திரிக்கவே முடியல. சரி ஓகே நீ படுத்துக்கோ. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே கேட்குறாரு. நீங்கள் அவர் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பிலீவே இல்லாமல் பார்க்குறீங்க. அதான் இட்ஸ் ஓகே, நான் டேப்லெட் போட்டிருக்கேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னே தெரில. கொஞ்சம் பயந்துட்டார். நீங்கள் பேச்சு மூச்சே இல்லாமல் படுத்திருந்தனால கொஞ்சம் பயந்துட்டார். அவர் இப்போ நார்மலான ஸ்டேட்லேயே இல்லை, ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கார். ஸோ அதனால தான் ஜங்குக் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு. உடனே ஜங்குக்கு இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் எந்திரிக்கவே முடியல. ஓ இல்லை 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 நீ எந்திரிக்க வேணாம், நான் டாக்டர் இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மல் ஃபீவர் தான், ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் அப்படி இருக்குது, புது இடம், தண்ணி எல்லாமே புதுசு, ஃபுட்டு எல்லாமே புதுசு, ஸோ அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அது செட் ஆக வரைக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அப்பப்போ வரும். இது ஒன்றும் பெருசு கிடையாது, சரியாயிரும். நான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் கிட்ட சொல்கிறாங்க டாக்டர். உடனே அதெல்லாம் ஜங்குக் கேட்டுக்கிறாரு. ஓகே, ஒரு 2 டேஸ்க்கு கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, பிகாஸ் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு நான் ஏதாவது உனக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொண்டு வரேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போய் டாக்டர் தான் சொல்லியிருப்பாங்களே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஞ்சி வைக்கிறாரு. கஞ்சி வச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அவரவே பார்க்குறீங்க, என்னடா நடக்குதுங்க, இது நினைவா இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து உங்களால் எந்திரிக்க முடியலை அப்படிங்கிறது கூட தோணவே மாட்டேங்குது. அவர் ஒரு பதட்டமாகவே இருக்கார். இன்னைக்கு காலையில் அவ்வளோ நேரம் சத்தம் போட்டு எந்திரிக்காமலே படுத்திருப்பீங்களா, அந்த பதட்டமே இன்னும் விட்டுட்டு போகல. இனி டாக்டர் வேறு 2 டேஸ் வந்து அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னுலாம் சொன்னது, இன்னும் வந்து அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். அவருக்கே தெரியாமல் அவர் வந்து உங்களை வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ உங்களால் நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் பட் உங்களால் முடியலை. அப்புறம் வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியை வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வச்சுட்டு இவர் வந்து கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து தூக்கி உட்கார வச்சுட்டு கொடுக்குறாரு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த கஞ்சி மெதுவாக குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜார்லேருந்து தண்ணி எடுத்துட்டு அந்த டேப்லெட்லாம் ஒன்றா எடுத்து வச்சுட்டு, நீ சாப்பிட்டு இந்த டேப்லெட்லாம் போட்டுட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, நான் அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், நீங்கள் போயிட்டு மெதுவாகவே வாங்க, உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நீ பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. ஷோர், நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜங்குக் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் டேப்லெட் போட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. பட் அங்கே ஜங்குக்கா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு இருப்பீங்களா, இல்லை மறுக்கா உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்குமான்னு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, நீ ஏன்டா இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக அவரோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி கிட்ட திரும்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. சரி ஓகே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவர் வாட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ வச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்து டீயை குடிச்சிட்டே இருக்காரு. அப்போ தான் திங்க் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்தியாவிலே வளர்ந்த பொண்ணு, இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ஃபுட்டு, அந்த மாதிரி இந்தியாவிலே வளர்ந்த பொண்ணு, பட் சவுத் கொரியா உங்களுக்கு ரொம்ப புதுசு, இங்கே யாரையுமே உங்களுக்கு தெரியாது, பேசுகிறதுக்கு பேச்சு துணையே இருக்காது, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. என்னதான் உங்களை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் ஆஸ் அ ஹியூமனாக அவர் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுவார். ஸோ எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. சரி ஓகே எந்திரிக்கட்டும், நம்ம கேட்டு பார்க்கலாம், ஓகேனா கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இது பண்ணிகிட்ருக்காரு. பட் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் அவர் திங்க் பண்ணதே கிடையாது. உங்ககிட்ட வந்து கேட்கணும் பண்ணணும்லாம் நினச்சதே கிடையாது. இதே மிகப்பெரிய மாற்றம் தான், அவருக்கே தெரியாமல் மாறிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 4 மணி இருக்கும், நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. டயத்தை பார்த்துட்டு ஐயோ 4 மணி ஆயிடுச்சா, நம்ம இன்னமும் தூங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் எடுத்து கொண்டை போட்டுட்டு கீழே இறங்கி வரீங்க. வந்து பார்த்தா ஜேகே வந்து டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஜாலியாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. உடனே ஜங்குக் எப்போ வந்தீங்க, சீக்கிரமே வந்துட்டீங்க போல், இன்னைக்கு என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் சரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன், நீ இப்போ தான் எழுந்திரிச்சியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. ஆமாம், நான் இப்போ தான் எழுந்திரிச்சி கீழே வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஏதாவது சாப்பிட்றியா, நான் உனக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. இல்லை இல்லை ஓகே எனக்கு பசியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி அப்போ வந்து உட்காரு டிவி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ தான் ஜங்குக் உங்கள் மேலேயும் கிளீன் திருன்னு முழிக்கிறாரு. உங்களுக்கு என்னடா இவர் வியோடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காருங்க. பக்கத்துலனா ரொம்ப பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்க சோஃபாவில். அப்போ ஜேகே வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோமா, உனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால கேட்டேன். உனக்கு ஓகேனா ஓகே, நம்ம இல்லைன்னா வீட்லேயே கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. இந்த 1 இயரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு வந்து உங்களை வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு சரியான ஷாக்கு, சேம் டைம் கொஞ்சம் ஹாப்பி தான். பட் நீங்கள் காய்ச்சல் வந்துடுச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க, அதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் உடனே டல் ஆயிடுச்சு. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, இல்லை ஒர்க்கு ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்துட்டு இல்லை இல்லை, நான் இன்னைக்கு ஃப்ரீ தான், நம்ம போகலாம், நீ கிளம்புனீங்கன்னா இப்போ கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே, நான் போய் கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஜேகே வந்துட்டு என்னடா நடந்துச்சு, நீ தான் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு நீங்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுந்த. ஸோ நீங்கள் போய் கிளம்பிட்டு வரீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வேறையா, ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு காட்டன் சாரீ வேர் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே பார்க்குறாரு. அவரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. பட் நீங்கள் சாரியில் வர்றது பார்க்குறாரு. பார்த்துட்டு அயன் வெளில நல்லா குளிராக இருக்கும், சாரியில் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபீவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி ஓகே, எங்கே போகலாம், ஹோட்டல் போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் பார்க் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, ஹோட்டல் போனாலும் உங்களால் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது, பிகாஸ் உங்களோட ஃபீவர்னால. நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், கொஞ்ச நேரம் எங்கேயாவது வாக் பண்ணுற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்களை ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நைட் டைம், ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 6-7 அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு அங்கே சில்ட்ரன்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. அது சவுத் கொரியா சொல்லவே வேணாம். கப்பிள்ஸ் எல்லாம் அழகாக பேராக அங்கங்கே பார்க்கில் உட்காந்துட்டு அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வெளியில் வரீங்க, இதை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஜேகேவும் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. பட் அவருக்கு அது செம்மையாக போர் அடிக்குது. ஏன்னா அவர் இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்துருக்காரு. ஆனால் நீங்கள் அதை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கங்காட்டி சரி ஓகே, அவளுக்கு இது பிடிச்சிருக்கும் போல், கொஞ்சம் நேரம் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு ஓரமாக போய் நின்று மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே இருக்க அந்த சவுத் கொரியனில் பசங்கள்லாம் வந்து அங்கே சும்மா ஏதோ ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு விளையாண்டுருப்பாங்க. அவங்க சடனாக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வேறு இந்தியன் அவுட்ஃபிட்டில் இருக்கீங்களா சாரியில். அதை பார்த்ததும் பாரு, அங்கே பாருடா, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க ஃபாரினராக இருப்பாங்களோ, நம்ம போய் பேசலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பிகாஸ் அங்கெல்லாம் நார்மலாக பேசுவாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து உங்ககிட்ட கேட்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோ கொடுக்குறான். நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. வாய் நீங்கள் அப்படின்னு அவர் திணறான். வந்துட்டு உங்களுக்கும் புரியல அவன் பேசுறது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே அங்கே மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜங்கோக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் அங்கே இருந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. உங்கள் பக்கத்தில் ஒரு பையன், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து நீங்கள் வராரு. என்னாச்சு இவர் என்னமோ கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, இங்கிலீஷில் கேட்குறாரு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், பட் இருந்தாலும் அவரும் இங்கிலீஷில் கேட்குறாரு. கேட்குறப்ப அவங்களுக்கு புரியல, பிகாஸ் அவங்க வந்து கொரியன், ஸோ அவங்களுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தெரில. அவங்க வந்து கொரியன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு கொரியனில் சொல்கிறாங்க. இவங்க எந்த ஊர், என்ன கண்ட்ரி, இவங்க வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, இவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. இது கேட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறக்கு வராரு. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, உன் சாரீ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசுகிறீங்க. வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப க்ளோஸில் வந்துட்டு உங்கள் சாரீ எப்படின்னு டச் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. டச் பண்ணாமல் பேசுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. பார்த்துட்டு
அவர் சாரி தான் நான் தொட்டு பார்த்தாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லை நம்ம போகலாமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரே ஸ்மைலு. பிகாஸ் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டதே கிடையாது. மனசுக்குள்ளே ஜங்குக்கு நினைக்காரு, ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆளை பேர் அவனை பேர் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவனை திட்டிட்டு அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அங்கே இருக்கலாம்னு நினச்சேன் நான். அவ்வளோதான், அங்கே இருக்கிற பொறிக்க பசங்க பூரா வந்து உங்கள்கிட்ட வம்பளுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கம்முனுவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கா? ஏதாவது சாப்பிட்லாம் ஜெக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சாப்பிட்றியா? உனக்கு ஃபீவர்டி, கஞ்சி மட்டும் தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது காரமாக சாப்பிடணும் போல் இருக்குது ஜெக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு ஜெக்கே இருந்துட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கொஞ்சமாக தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனாலும் அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாம் உங்களே பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் ஃபுல் சாரியில் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அது ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஜேகேக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ இப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க? டேய் இளவு மகனுங்களா, அது ஏன் பொண்டாட்டிடா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. சரி நீ சாப்பிடு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. நீங்களும் அங்கே ஃபுட் வாங்கி சாப்பிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயம் சொல்கிறீங்க ஜெகி கிட்ட. அந்த பார்க்கில் அந்த குழந்தை இப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சுன்னு ஜெகி கிட்ட நிறைய ஷேர் பண்ணுறீங்க. என்னமோ நீங்களும் ஜேகேவும் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் நீங்கள் யாருன்னே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. இப்படியே உங்களோட நைட் அந்த மாதிரி போகுது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே போய் சவா இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சுல்லவன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரோட பக்கத்தில் போய் கேஷுவலாக உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அவரோட அந்த தைஸில் உங்களை ஹேண்டை வந்து வைக்கிறீங்க. டக்குன்னு செடி உங்களை திரும்பி இப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. உடனே ஹேண்டை அவரோட தைஸ்லேருந்து எடுத்துகிட்டு, சாரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவரும் நிட்டு ஆமாம் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போகிறாரு. கரெக்டாக அந்த டோர் கிட்ட போயிட்டு நீங்கள் 2 பேரும் திரும்பி ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்பி மறுக்கா உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே கதவு பக்கத்தில் நின்றுட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட டோர் நாக் ஆகுது. நீங்கள் சடனாக அவருக்குன்னு பயந்துட்டு உங்கள் டோரை மெதுவாக திறக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் வெளியே நிற்கிறாரு. டேப்லெட் மறக்காமல் போட்டுட்டு படுத்துக்கோ, மறந்துடாத ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போயிடுறாரு. அப்போ நீங்கள் உள்ளே போய்ட்டு டேப்லெட் போட்டுட்டு உங்களோட பெட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. இது நிஜமாவே ஜேகே தானா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே இது ஒரு வேளை நமக்கு ஃபீவர், நம்ம ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு கூட அவர் நினச்சி பண்ணியிருக்கலாம். ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாத வயான் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஜேகே போய் அவரோட பெட்டில் உட்காந்துட்டு ஜேகே என்னடா ஆச்சு உனக்கு, நீதானா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வயன் நல்ல பொண்ணு தான்ல, நல்லா தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே சிரிச்சுட்டு அவரும் படுத்துக்கிறாரு, நீங்களும் படுத்துக்கிறீங்க. பட் நீங்கள் 2 பேரும் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. உங்கள் 2 பேர்த்த பற்றியும் நினச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல, அவர் வந்து வேறு வேர்ல்டெல்லாம் இருக்கார், வேறு ஜேகேவாவே உருவெடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு புறணு படுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவரோட ஈகோ தான் சொல்லவே மாட்டேங்குது. இந்த சைடு ஜேகேவோட எனிமீஸ். ஜேகேவோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்படியே போச்சுன்னா அடுத்து வர எல்லா ப்ராஜெக்டையும் ஜேகேக்கு தான் கொடுப்பாங்க. அவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது ஜேகே இங்கே இருக்கனால தான் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவனை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்க வச்சுட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எப்படியும் மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பில்டிங்கில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து பெரிய பிளானாக போடுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் மார்னிங் எப்பவும் போல் ஜேகே எழுந்திரிச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போகிறாரு. அங்கே என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அங்கே நடந்ததே வேறு.
அவங்க ஒன்று பிளான் பண்ணி போய் அது வேற மாதிரி முடிஞ்சிருது. ஜேகேக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுது. ஆக்சிடெண்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறாரு. இதை தெரிஞ்ச நீங்கள் வேக வேகமாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு அந்த ஊரில் தெரிஞ்ச ரெண்டே விஷயம், உங்கள் வீடு, உங்களோட ஹஸ்பண்ட், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அவருக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் வேக வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு டாக்ஸி பிடிச்சி போகிறீங்க. உங்களால் லாங்குவேஜ் கன்வே பண்ண கூட முடியல, ரொம்ப சிரமப்படுறீங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறீங்க, ஜேகேவை போய் விசாரிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட லாங்குவேஜில் சொல்லி புரியவே வைக்க முடியல. அப்போ அங்கே ஒருத்தர் நீங்கள் அழுகிறது, நீங்கள் அங்கே போய் எல்லாத்துக்கிட்ட விசாரிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட இங்கிலீஷில் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே இருக்கார், அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரில, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜேகே இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது வந்து ஒரு ஐசியூ. அங்கே போய் பார்த்தா அவர் வந்து அன்கான்ஷியஸில் இருக்கார். பார்த்ததே நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ டாக்டர் வராரு. டாக்டர்கிட்ட நீங்கள் பேசுறதுக்காக கன்வே பண்ண போகிறீங்க, பட் உங்களால் முடியல. ஸோ அந்த பர்சனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் மேலே பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அதனால் அவருக்கு ஹெவியாக தலையில் கை காலில் அடிபட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், மனசை தளர விடாதீங்க, கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம், கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவ்வளோதான். இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஜங்குக். அதை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. மார்னிங் என்ன பண்ணியிருப்பாருனா, நேரமே எழுந்திரிச்சி கிளம்பி உங்கள் ரூமுக்கு வந்திருப்பார். வந்து பார்த்துட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு குக் பண்ணிவிட்டு நல்லா காஃபி போட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. வந்து வயன் வயன் அப்படின்னு உங்களை வெக்கப் பண்ணுறாரு. நீங்களும் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்த்ததும் அது உங்களோட ஹஸ்பண்டோட அந்த அழகான ஃபேஸ் தான். அதை பார்த்து எழுந்திரிச்சு உட்காருறீங்க. காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சங்கு நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்ட, ஆமாம் நான் தான் போட்டேன், இந்த குடி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இருங்க நாங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வரீங்க. உங்களுக்காக காஃபி போட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அந்த காஃபி குடிச்சிட்டு நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் ஒர்க் போகல, போகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருப்பாரு. ஓகே எனக்கு பரவாயில்ல தான், எந்த பிரச்சனையும் இல்லை, ஐம் ஆல் ரைட் ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ரொம்ப நேரம் பேசி நீங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக் டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நான் டுடே லீவ் போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு லீவ் போடுறீங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ வேறு தனியாகவே இருக்க, நேற்று உன்னை விட்டுட்டு போயிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணியிருப்பார்னா, இன்றைக்கும் லீவ் போட்டு உங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார். ஏன்னா நேற்று போயிட்டு வந்ததே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கும் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகேவும் கிளம்பி போயிருப்பார். ஸோ வந்து ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கும். ஸோ அவர் போங்க போங்கன்னு சொன்னது நீங்கள் தானா, அதை நினச்சி நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அண்ட் ஃபோன் பண்ணி இவங்க அத்தை மாமா 2 பேர்த்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவங்களும் பதறி அடித்து ஃப்ளைட் புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. டாக்டர்ஸ்லாம் அங்கேயும் இங்கேயும் பரபரப்பாக போயிட்டே இருக்காங்க. நீங்களாம் அங்கே அழுதுட்டு என்ன நடக்குதுன்னே தெரில, அழுது உங்கள் கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கிருக்கு, ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. மார்னிங்கே ஆயிடுது. அவரோட ட்ரீட்மெண்ட் அப்போவும் கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்குது. இப்படியே ஒரு 12 ஹவர்ஸ் வந்து டாக்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் போகிறது அந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது. என்னடா தான் நடக்குது உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுத்தமாக தெரில. தென் உங்கள் அத்தை மாமா 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க மார்னிங். வந்து நீங்கள் வந்து அந்த சேரில் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவங்க வந்ததையும் உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அவங்களும் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே வந்து கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த டயத்தில் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயப்படாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அப்பா வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்ருக்காரு.
ஃபைனலி டாக்டர் சொல்கிறாங்க ஹீ இஸ் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உயிரே வருது. ஓகே, அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 2 days மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறனாலும் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை இங்கேயே வச்சு பார்த்துக்கறனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இருந்துட்டு இல்லை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அவரை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அத்தை இருந்துட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு 2 days ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அப்போது வந்து நீங்கள் பயங்கரமாக வந்திருப்பீங்க, உங்களுக்கு கண்ணெல்லாம் வீங்கிருக்கும். அவங்கள பார்த்துட்டே இருக்காரு. அவனால் பேசவே முடியல. பிகாஸ் வந்து அவருக்கு நல்லா அடிபட்டிருக்கு. அவனால் வாயை திறந்து பேசவே முடியல. அந்த மாதிரி இருக்காரு. பட் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட அழுகுறீங்க. அவரை பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் பார்த்து ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே அங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓகே தான், பட் அவர் ஓகேவாக இருந்தாலும் உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி அவர் போகலைன்னு சொன்னார், நம்ம போக வேண்டான்னு சொல்லியிருந்தா அவர் அன்றைக்கி நல்லா இருந்திருப்பார். இப்போ நம்மனால தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி, ரெண்டாவது இந்த மாதிரி அடிபட்டுருச்சுங்கிற வருத்தப்பட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே 2 days போகுது. அவர்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை. அவரை பார்த்து அழுதுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. அப்புறம் அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு வந்து இப்போ ஒரு மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி. அப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு அவரை வந்து கேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அவர் கூட நீங்கள் வந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்போவுமே அந்த பழைய கான்வெகேஷன் இருக்குல்ல, சாப்பிடுங்க டீ குடிங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. அந்த 2 days இருந்த அந்த வயன் வந்து திரும்ப வரவே இல்லை. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்குறாரு, நீங்கள் அவருக்கு ஃபுட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபுட் கொடுத்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு வயன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லோ வாய்ஸில் கூப்பிட்றாரு. உங்களுக்கா அவர் வயன்னு சொன்னதுமே கண்ணில் டியர்ஸ் வந்துச்சு. சொல்லுங்கள் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிற, இல்லைன்னா ஏதாவது பேசிகிட்டே இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினே சொல்கிறீங்க. வா இங்கே ஒரு நிமிஷம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க, அழுதுகிட்டே சொல்கிறீங்க. சாரியா, எதுக்கு சாரி அப்படிங்காட்டி, நான் அன்னைக்கு உங்கள் ஒர்க் போங்கன்னு சொன்னனால தான் நீங்கள் அன்றைக்கி போனீங்க, அதனால தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு சிரிச்சுட்டு, என்ன சொல்கிற, நான் இன்னும் 4 நாள் கழிச்சு அந்த ஒர்க்குக்கு போயிருந்தெல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க ஷாக் ஆகி. அது வந்து பிளான் பண்ண ஒரு ஆக்சிடென்ட் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மறுக்கா ஷாக்காகி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த 2 days இருந்தப்போ இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஏ கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீ வந்து என்னை எப்போ சொல்லியிருந்தாலும் போக சொல்லலைனாலும் நான் எப்போ போயிருந்தாலும் இது நடந்திருக்கும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு சரியாக கோவம் வருது. யார் அவன், எவ்வளோ திமிர் இருந்தால் என் ஹஸ்பண்டை கொல்றதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான், கொல்லையில் போனவன், சே இப்படிலாம் இருப்பாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணிவிட்டு எப்படியும் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் பொறாம தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் சடனாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி கூப்பிட்றத பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டு நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க அப்படின்னு ஒயன் வந்து நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதும் ஜங்குக்கு வந்துட்டு தெரில, கேட்கணும்னு தோணுச்சு. அம்மா அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்காட்டி அவங்க கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வேணா டாக்டரை வர சொல்லவா? இல்லை வேணாம், நீ இப்படி என் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே எனக்கு வழியே தெரியாது அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்க் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு ஆமாம் வயன், நீ ரொம்ப நல்லா பேசுகிற தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ரியலி? ஆமாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஜேகேவும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே உட்காந்துருக்கீங்க. சடனாக ஜேகே உங்கள் பக்கத்தில் லீன் ஆகிட்டு உங்கள் ஃபேஸில் விழுந்திருக்க அந்த முடியை உங்கள் காதுக்கு பின்னாடி கொண்டுட்டு போய் டக் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே பேசுகிறாரு. வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுங்களை திட்டும்போது நீ ஒரு வேர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன வேர்ட் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்களும் அவருடைய கண்ணை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் இருப்பாங்களா, எவ்வளோ கொழுப்பு இருந்தா அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வர்றாரு. என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. என்ன வேர்ட் யூஸ் பண்ண உங்களுக்கும் புரியுது, பட் வந்துட்டு ஒரு மாதிரி தயக்கமாகவே நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ சடனாக அவங்க அத்தை கேட்டிருந்து ஒயான் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு 2 பேரும் ஃப்ளென்ச் ஆகிட்டு பிரிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அப்போ கூப்பிட்றாங்க. நான் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே இருந்துச்சா இந்த அம்மா இப்போ தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு உனக்கு வேணும்டா ஜங்குக், 1 இயராக உன் கூட தான் இருக்கா அப்பெல்லாம் சொல்லாமல் இப்போ சொல்ல ட்ரை பண்ணுற பார்த்தியா, அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கல அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் வீடு எங்கே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சைலண்ட்டாக அங்கே படுத்துக்கிறாரு. நீங்கள் கீழே வந்துட்டு உங்கள் அத்தை மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே உங்கள் டேஸ் போகுது. ஜேகேக்கு அவரோட உடம்பும் க்யூர் ஆகுது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பப்போ ஜேகேவோட அந்த நாட்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 15 டேஸ் போகுது. ஜேகேவும் நல்லா க்யூர் ஆகுறாரு. அதாவது வந்து ஓகே எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு க்யூர் ஆகிடுறாரு. அப்போது ஒரு ஃபைன் டே ஜேகே வந்து உங்களை காணோம், எங்கடா போனா இவ, காலையிலேருந்து கண்ணிலே படலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடே ஃபுல்லாக தொலாவிட்டு கிச்சனுக்கு வராரு. அப்போ நீங்களும் உங்கள் அத்தையும் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இவர் உங்களை பார்க்குறாரு, இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சனுக்கு வராரு. உங்கள் அத்தை நிற்கிறது வந்து ஜேகேக்கு தெரியாது, நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க, அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். உடனே சடனாக வந்து பின்னாடி வந்து ஒயன் அப்படின்னு சொல்லி உங்களை பயப்படுத்துறாரு. நீங்கள் கையில் இருக்க கரண்டி அதெல்லாம் தூக்கி போட்டு பயந்துக்கிறீங்க. அப்படிங்கிறது ஐயோ எனக்கு பயந்துட்டேன் தெரியுமா ஜங்குக்கு, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிறீங்க. பயப்படணும் தாண்டி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை இருக்கிறத கூட மறந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு அப்போ தான் நோட் பண்ணார். அவரோட அம்மா அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவங்க அம்மா பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. நின்றுட்டு பார்த்தீங்களா அவ இதுக்கெல்லாம் கூட பயந்துட்டு இருக்காமா, நல்ல பொண்ணை கட்டி வச்சிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க அம்மாக்கே சரியான ஷாக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. என்னாச்சு மாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு சரியான ஹாப்பி. உடனே ஒயன்கிட்ட வந்து ஒயன் நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு ஷையாக சிரிச்சுட்டு என்ன நினச்சிங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பரவாயில்ல, வேணாம் இந்த பொண்ணே வேணாம், நான் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ என்கிட்டவே வந்து நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்ல வச்சுட்டடி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு குட் நியூஸு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃபேஸ் அப்படியே டல் ஆயிடுது. அப்படி என்னாச்சு, ஏன் ஃபேஸ் டக்குன்னு டல் ஆயிடுச்சு, என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏய் என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்களுக்கா சரியான ஷாக்கு. ஃப்ரெண்ட்ஸா, ஏய் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், பட் எங்களுக்குள்ளே அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லை, நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரப்போஸ் கூட பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிழிஞ்சது போ, ஃப்ரெண்ட்ஸே இப்போ தான் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. உங்கள் அத்தை இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க அந்த பிளானவே போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் எல்லோரும் உங்களோட ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு. ஜேகேவோட அப்பாவும் ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் உங்கள் அத்தை கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அன்றைக்கி பார்க்கில் உங்களை பார்த்து ஒரு பையன் சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுவான்ல, அந்த பையன் ஹாய் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஹாய் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பார்த்தா ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாரு.
உங்களுக்கு எப்படி தமிழ் அப்படின்னுட்டி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஜேகேக்கு சரியான ஷாக். இவன் எங்கடா இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு இங்கே தான் இருக்காரா, உங்கள் ஃப்ரெண்ட் தானே இவரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் போய் ஹாய் டியூட் நல்லா இருக்கீங்களா, யூ ஹாவ் அ பெஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காராரு. ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறாரு. யா அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், தட்ஸ் வை என்னை திரும்ப இங்கே வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டே சப்பமுக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஜேகே. அப்புறம் வந்துட்டு அந்த பையன் வயன் நீங்கள் ஏன் அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்க இங்கே உட்காருங்க, உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்கறக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு ஓகே என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படிங்காட்டி ஏன் பார்க்கணுமா, உங்களை நான் அன்றைக்கி சாரியில் அங்கே பார்த்ததுக்கப்புறம் உங்களை இந்த சியோவில் தேடாத இடமே கிடையாது. எல்லா பக்கமும் தேடினேன், பட் கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் நான் உங்களை இங்கே பார்த்தேன். உங்களை நான் 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் தமிழியன்ஸ்னு எப்போ நான் கண்டுபிடிச்சணும் அப்போ இருந்து உங்களுக்காக நான் தமிழ் கற்றுட்ருக்கேன். இப்போ நான் நல்லா தமிழ் பேசுகிறேன் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேக்கா தூக்கி வாரி போடுது. என்னது எனக்காக இவன் தமிழ் கற்றுட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்க்குறாரு, அவனை பார்க்குறாரு. அப்புறம் உடனே அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் உங்களோட ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்டே சொல்கிறாரு. உடனே ஜேகே வந்துட்டு நீ அவங்கள லவ் பண்ணுறியா ஏய் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறாரு. ஆமாம் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே சொல்கிறாரு. இது யார் வீடுன்னு தெரியுமாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இது பையனோட வீடு தானே, நான் யாருன்னு தெரியுமாடா, நீ அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகி பையன் இவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான், நீ கேட்டுட்டு நின்றுட்டே இருக்கியா, நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. அப்போ அவங்க அத்தை வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. சொல்லு அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கிச்சன்லேருந்து வெளியில் வர்றாங்க. அவன் உன் கூடவே இருப்பான், உன் கூடவே பேசுவான், எல்லாமே பண்ணுவான். பட் அவன் யார் உனக்கு, ஹஸ்பண்டா, ஃப்ரெண்டா, லவ்வரா, சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உடனே அவங்க அத்தை அவங்கள பார்த்துட்டு இங்கே அப்படின்னு கண் அடிக்கிறாங்க. ஆமாம்ல அத்தை, அவள் எனக்கு யார் அப்படின்னு சொல்லி நீங்களும் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கா ஒன்றுமே புரியல. பையன் விளையாடிட்டு இருக்கீங்களா 2 பேரும், அவன் நடு வீட்டில் வந்து உட்காந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காண்டி அப்படிங்காட்டி நீங்கள் தான் பண்ணலை, அவரை அது பண்ணட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது இங்கே பாரு அப்படின்னு எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வராரு. ஆமாம் நீங்கள் எப்போ எங்கிட்ட பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹேய் ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த பையன் இருந்துட்டு தள்ளுங்க ஜங்குக், பையன் உங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டே சப்பமுக்கா போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரை தள்ளி விட்டுன்னு வராரு. இங்கே பாருடி ஒரு ப்ரப்போஸை காசுப்பட்டு இப்படி சொல்கிறல்ல அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படின்னு ஜங்குக் வேகமாக அவரோட கையில் இருக்க நகத்தை போட்டு குறிக்கிறாரு. அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்டி, ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஜேகேக்கா ஒன்றுமே புரியல, உங்களுக்கு அதை விட சிரிப்பு. எவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ண வேண்டிய விஷயத்த இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்காட்டி இது என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல, என் மூலமாக தான் ஒரு தமிழ்லே கற்றுக்கிட்டாரு. இந்த ஊர்லேயே வச்சு எனக்கு இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஃப்ரெண்டு. சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து தான் ஃப்ரெண்டான நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்டவும் இன்ட்ரோ பண்ணி வச்சேன். ஸோ நீங்கள் எப்படி கடைசி வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸோ அதுக்கு இதெல்லாம் பிளான் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிக்கிறதுக்காக ஜேகே வராரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து ஓடுறீங்க. உங்களை துரத்திட்டே பின்னாடி ஜேகவும் ஓடியாடுறாரு. பட் அவரால் வேகமாக ஓடியாட முடியல, இருந்தாலும் மெதுவாக ஓடியாடுறாரு. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் அவங்களோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா, அவங்க அத்தை, மாமா எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹாப்பி என்டிங்காக முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் வந்து
அவ்வளோவா நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணினதே கிடையாது. எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேசும்போது நிறையா ப்ரீத் பண்ணி தான் பேசுவேன். அப்புறம் எப்படி சொல்கிறது, ஸ்டோரி லைன் வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகிற அளவுக்குலாம் வந்து இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகலை. ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். சொன்னால் தான் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் லாட் ஆஃப் தாட்ஸ் இன் மை மைண்ட். பட் வந்து அதை பேச்சில் கொண்டு வரும்போது எனக்கு வரவே மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணி நல்ல ஸ்டோரியை வந்து எப்படி சொல்லணுமோ நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பொறுமையாக வந்து நான் பண்ண இந்த எடிட், நான் பண்ண இந்த வாய்ஸ் ஓவரை கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பேக்ரவுண்டில் நாய்ஸ்லாம் வந்திருக்கும். பிகாஸ் எங்கள் வீட்டை சுற்றி வந்து ப்ளம்பிங் ஒர்க், அதுக்கப்புறம் ட்ரெஸ் துவைக்கிற சவுண்டு இதெல்லாமே கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்காத அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அட்ஜஸ்ட் கரோ. தேங்க்யூ.